Good morning. 18th July Bank Nifty ஒரு ட்ரேட் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ the trade is at 641 52 300 கால் சைடில் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க குயிக்காக. 52 300 கால் சைடில் ஒரு என்ட்ரி 641 என்ட்ரி எடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் தெரியும். இப்போ நம்ம வந்து 2 லெவல் வச்சுருக்கோம் ஸ்பாட் ப்ரைஸில் பேங்க் நிஃப்டியில். லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 இது மூணும் ப்ரீச் ஆகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ கால் சைட் பார்க்கும்போது புட் சைட் நல்லா கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. அதனால டெஃபினட்டாக இந்த டார்கெட் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட்ச் பண்ணுங்க. இது டார்கெட் 717 அப்ராக்சிமேட்லாம் இன்றைக்கி ஒரு 76 பாயிண்ட்ஸ் கிட்ட 76 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம டார்கெட் ரீச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதுக்கு மேலேயே மூவ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட எடுத்துன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. 717 இஸ் த ஃபஸ்ட் டார்கெட். இதுக்கு மேலேயும் டார்கெட் இருக்குது. பட் நம்மளது யூஸ்வலி டார்கெட் வந்து 9:15 10:30 நம்ம ட்ரேட்க்கு வருவோம். அதுக்குள்ளேயே ஒரு 40 பாயிண்ட் கிடைச்சா போதுன்னு எதிர்பார்ப்போம். ஒரு 70 பாயிண்ட்ன்றது நல்ல பாயிண்ட் தான். 77 இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுறது இந்த பாயிண்ட். டெய்லி நம்ம ட்ரேடுக்கு வருவோம். So the interest இருக்கிறவங்க you can just give me a message in this and then we can call it up. So காலையில் 9:15 we start up the trade and end up at 10:30. Suppose trade 10:30 கிடைக்கலன்ற பட்சத்தில் ஒரு 15 minutes 20 minutes எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். அப்படி இல்லைன்னாக்கா எப்போ ட்ரேட் முடியுதோ அப்போவே we will exit out. We don't go stray for 9:15 to 3:15 வரைக்கும் ஃபுல் டேலாம் நம்ம இருக்க மாட்டோம். ஸோ காலையில் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் those people who are free 9:15 to 10:30 can join live and get profited. இன்றைக்கி ட்ரேட் பார்க்கும்போது ஒரு 4 லாட் வாங்கியிருந்தா கூட அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 73 பாயிண்ட் 76 பாயிண்ட் கிட்ட இது டார்கெட் வச்சுருக்கோம் இன்றைக்கி. ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போது என்ட்ரி ப்ரைஸ் கிட்ட வந்துட்டுருக்கு. என்ட்ரி ப்ரைஸ் கிட்ட வந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் என்ட்ரி ப்ரைஸ் கிட்ட வந்துட்டுருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ட்ரி ப்ரைஸ் கிட்டே இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அது கண்டிப்பாக அது ஒரு 3 பாயிண்ட்டு கீழே போச்சுன்னா நம்மளுக்கு அந்த 641க்கு கீழே ஒரு 3 பாயிண்ட் போச்சுனாக்கா ஜஸ்ட் யூ கேன் எடிட் இட் அவுட். என்ட்ரி வெளியே வந்துடலாம். 641க்கு கீழே 3 பாயிண்ட் போயிடுச்சுன்னா வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்ம நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் போக வேண்டியது இருக்குது. அதில் இன்னும் ஒரு 441 வரைக்கும் இருக்குது. நம்ம 441 ஸ்பாட்டில் வெளியே வரும்போது நம்ம இந்த டார்கெட்டில் வெளியே வந்துடுவோம் நிஃப்டியில். ஸோ 52 300 கால் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 717 ரீச் ஆகும்போது எக்ஸிட் ஆகிடுவோம். இப்போ இந்த சைடு ஸ்பாட் ப்ரைஸில் நீங்கள் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா 441 தான் நம்மளுக்கு டார்கெட்டு. அந்த டார்கெட்டுக்கு வரும்போது இது ரீச் ஆகிட்டு இருக்கும். அப்படி 640 இப்போ நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம மேலே போயிடுச்சு அது கேண்டில். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ டார்கெட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ வந்துட்டுருக்கு. ஏற்கனவே என்ன மார்னிங்லேயே டார்கெட்ஸ் எல்லாம் கீழே அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சிட்டதுனால இது போகுது. இன்றைக்கி மூவ்மெண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்க போகுது. அதனால் டெஃபினட்டாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் நம்மளுக்கு அவ்வளோ நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யூஸ்வலாக ஒரு 717 அதுவே 76 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஒரு 4 லாட்ஸ் போட்டு 60 குவான்டிட்டியில் நம்ம போடும்போது எங்கேயோ போயிடுது அது. ஸோ வில் கெட் அ வெரி குட் ட்ராஃபிக் அரௌண்ட் 5,000 to 6,000 rupees per டேக்கு அது ஈஸியாக கிடைச்சிடும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு போகிறதுக்கு. ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பாட் ப்ரைஸு 52.4 இது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாட்ச் பண்ணிங்க. கெட் ரெடி. ஒன்ஸ் 717 வரும்போது டக்குன்னு எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லும் போது எக்ஸிட் பண்ணிவிடுங்க. இன்னும் வேணாம். அதுக்கு மேலே வேணாம் நம்மளுக்கு இன்றைக்கி. நிறைய வருது. பட் ஸ்டில் அதுக்கு மேலே ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே போகுது 717 மேலே. பட் நம்மளுக்கு அது ஆசைப்படல. இப்போ பாருங்கள் ஸ்பாட் சைடு நல்லா வந்துட்டுருக்கு கேண்டில். இப்போ இமீடியட்டாக இப்போ ஒரு பெரிய கேண்டில் வரும். இப்போ கால் சைட்லேருந்து அது அப்படியே க்ரீனாக மாறி ஒரே ஷார்ட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 52 300 கால் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே க்ரீனாக மாறி ஒரே ஷார்ட்டில் போய் அதை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே க்ரீன் கேண்டலில் ஸ்ட்ரைட்டாக போய் டச் பண்ணிட்டோம் டார்கெட்டை. 717 டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு எக்ஸிட். அண்ட் ஹவ் வாஸ் த ட்ரேட் டுடே? அன்மியூட் பண்ணுறேன் சொல்லுங்கள். ஹவ் வாஸ் த ட்ரேட் டுடே? சூப்பர் சார். சூப்பர். எக்ஸலன்ட் சார். அமேசிங் சார். எக்ஸலன்ட் சார். அமேசிங் சார்.